ஹலோ. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசைய வீக்கின் வராண்டா தாண்டி எடுத்துட்டு போக ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைக்கிற ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். திரு சா. சண்முகசுந்தரம் எழுதுற வெளிநாட்டில் இன்பச் சுற்றுலா. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான ரகசியங்கள், செம காமெடிகள், அப்புறம் சில ஆழமான வாழ்க்கை தத்துவங்களை வாங்க கொஞ்சம் டீப்பாவே பேசலாம். இப்ப ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வெளிநாடு போகணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? ஒரு டூருக்கு போய் இவ்ளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி நம்ம கட்டி போட்டுரும். இதத்தான் நூலாசிரியர் ரொம்ப யதார்த்தமா கேக்குறாரு. பணத்தை சேர்த்து வைக்கிறத விட வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க நம்ம ஏன் இவ்ளோ தயங்குறோம்? இது நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கே உரிய ஒரு கிளாசிக் மனப்போராட்டம். 2 பேர் வெளிநாடு போயிட்டு வர 2 லட்சம் செலவாகுதே, அதே காசுல ஒரு 4 பவுன் தங்கம் வாங்கினா நாளைக்கு பேத்தியோட கல்யாணத்துக்கு உதவுமே. இப்படி யோசிக்கிற ஆட்கள் நம்ம வீடுகள்ல நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா? ஆனா இப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மால ஒரு நாளும் உலகத்தை சுத்தி பார்க்கவே முடியாது, வாழ்க்கையோட சுவையையும் முழுசா அனுபவிக்க முடியாதுன்னு ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றாரு. உண்மையில நம்ம ஆட்களுக்கு சுற்றுலா பத்தின விழிப்புணர்வு எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு தெரியுமா? புத்தகத்துல வர ஒரு செம காமெடியான சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஓய்வு பெற்ற பெரிய மேலாளர், ஏன்பா அந்தமான் தீவுக்கு போக பாஸ்போர்ட் வேணுமா அப்படின்னு கேட்டாராம். நினைச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகவே இப்படி ஒரு சந்தேகம்னா வெளிநாட்டு டூர் பத்தி நாம எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கோம்னு இதுல இருந்தே புரியுதுல. இதுல இன்னொரு பயம் இருக்கு பாருங்க. அது நம்ம ஊருக்கே ஸ்பெஷல். வெளிநாடு போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பார்த்து எலெக்ஷன் வந்துரும். தேர்தல் பறக்கும் படையினர் எங்க நம்ம டூர் பணத்தை ஓட்டுக்கு கொடுக்க வச்சிருக்கிற பணம் நினைச்சு பறிமுதல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பதற்றம் நம்ம ஆட்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன யதார்த்தமான விஷயங்கள் எல்லாம் தாண்டித்தான் நாம ஊர் சுற்ற கிளம்ப வேண்டியிருக்குன்னு ஆசிரியர் ரொம்ப நகைச்சுவையா பதிவு செஞ்சிருக்கார். சரி, அப்ப வாழ்க்கைய நாம எப்படி தான் அணுகணும்? இங்க தான் ஒரு பெரிய மைண்ட் செட் சேஞ்ச் தேவைப்படுது. கவிஞர் கண்ணதாசனோட அந்த பாட்டு வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆங்கவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆமாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வெறும் நம்பர்ஸா பேங்க் அக்கவுண்ட்ல தூங்க வைக்காம உலகத்தை சுத்தி பார்த்து ஒரு ராஜாவை போல அனுபவிக்கணும். இந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இதை விட ரொம்ப எமோஷனலான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக? நம்ம குடும்பத்தையும் குறிப்பா நம்ம வாழ்க்கை துணையும் சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்படி சம்பாதிச்ச பணத்துல ஒரு சின்ன பகுதியை எடுத்து உங்க மனைவியை ஒரு வெளிநாட்டுக்கு டூர் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சம்பாதிக்கிறதோட உண்மையான பலனும் முழுமையான திருப்தியும் இதுதான்னு சண்முக சுந்தரம் ரொம்ப உறுதியா சொல்றாரு. இந்த விஷயத்துல ஆசிரியர் சும்மா அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போகல, அதை பிராக்டிக்கலா செஞ்சும் காட்டியிருக்கார். அவர் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு தனியா போகல, தன் நண்பர்கள், உறவினர்கள்னு மொத்தம் 44 பேரோட ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்து பயணம் பண்ணிருக்கார். 44 பேர்ப்பா. இதுதான் கூட்டு மகிழ்ச்சியோட உச்சம். இத்தனை பேரோட சேர்ந்து ஒரு டூர் போறது எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த 44 பேரோட பயணத்துக்கு இயற்கையே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா? இவங்க சென்னையிலிருந்து கிளம்பும்போது செம்ம மழை, அப்படியே தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்புற மாதிரி. சரி, மலேசியாலும் சிங்கப்பூர்லும் ஃப்ளைட் இறங்கும்போது என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் மழை பெய்யுது, சீர் செஞ்சு இவங்கள வரவேற்றிருக்கு. இயற்கையோட இந்த சின்ன அன்பை நூல்ல ரொம்பவே கவித்துவமா சொல்லியிருக்கார் ஆசிரியர். ஓகே, தத்துவம் கவிதை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறி வெளிநாடு போறவங்களுக்கு எதெல்லாம் கண்டிப்பா செய்யணும், எதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு ஒரு கையேடு மாதிரியே இந்த புத்தகம் வழிகாட்டுது. இதெல்லாம் சும்மா தியரி இல்லைங்க, பலரோட நிஜமான, சில சமயம் ரொம்பவும் கசப்பான அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள். உதாரணத்துக்கு இந்த பார்சல் வலையை பத்தி பார்ப்போம். அணிந்துரை எழுதின ஒரு நண்பரோட சொந்த அனுபவம் இது. வெளிநாடு போகும்போது அங்க என் பையன் இருக்கான், இதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொந்தக்காரங்க நிறைய பார்சல்களை கொடுத்துருவாங்க. நாமும் பாசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம். ஆனா கடைசியில அது எவ்ளோ பெரிய வலையா மாறும் தெரியுமா? ஏர்போர்ட்ல லக்கேஜ் எடை போடுவாங்க பாருங்க, அப்பதான் உண்மையிலே நெஞ்சே வெடிச்சிடும். நமக்குன்னு அனுமதிக்கப்பட்ட எடையை விட லக்கேஜ் அதிகமா இருந்தா அதுக்கு கட்ட வேண்டிய ஃபைன் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பார்சலுக்குள்ள அவங்க கொடுத்து விட்டாங்களே கொஞ்சம் சாக்லேட், அதோட விலையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். நாமே நம்ம காசை போட்டு டூர் போவோம், அங்க போய் அடுத்தவங்க பார்சலுக்காக ஆயிரக்கணக்கில் ஃபைன் கட்ட வேண்டி வந்தா எப்படி இருக்கும் நம்ம நிலைமை? இதுல உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, எடை அதிகமாயிடுச்சு, அவ்ளோ பெரிய தொகையை ஃபைனா கட்டவும் முடியல, வேற வழியே இல்லாம ஊர்ல இருக்கிறவங்களுக்காக அவ்ளோ ஆசையா வாங்கிட்டு வந்த தின்பண்டங்களை எல்லாம் மனச கல்லாக்கிட்டு ஏர்போர்ட் குப்பை தொட்டிலேயே வீசிட்டு வந்த சோகமும் நடந்திருக்கு. சிரிப்பதா அழுவகான தெரியாத ஒரு அனுபவம் இது. அதனால அடுத்தவங்க கிட்ட பார்சல் வாங்குறதுக்கு முன்னாடி இத கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ரூல் இருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியாது.
ஏர்போர்ட்ல ஒரு தடவை நீங்க செக்இன் பண்ணி வாசலை தாண்டி வெளியில வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். எந்த காரணத்தை கொண்டும் திரும்ப உள்ள போகவே முடிஞ்சது. இது மாதிரியான சின்ன சின்ன ஆனா ரொம்பவும் சீரியஸான நடைமுறை சிக்கல்களை முதல் முறை பயணம் செய்யறவங்களுக்கு ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் விளக்குது. இப்ப கணவன்மார்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நகைச்சுவையான வார்னிங். சிங்கப்பூர் போனீங்கன்னா அங்க இருக்கிற சீன பெண்களோட அழக மறந்தும் கூட உங்க மனைவி பக்கத்துல நின்னுகிட்டு புகழ்ந்துராதீங்க. அவ்வளவுதான், பயணத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் காத்துல பறந்துடும். அப்புறம் மனைவி கோபத்துக்கு ஆளாகி மொத்த டூரும் வீணாடும். இப்படி ஒரு கலகலப்பான லைஃப் சேவிங் டிப்ஸையும் ஆசிரியர் கொடுத்திருக்கார். இவ்ளோ சுவாரஸ்யமான காமெடிகள், ரொம்ப அவசியமான பிராக்டிக்கல் அட்வைஸ், நெகிழ்ச்சியான அனுபவங்கள், லைஃப பத்தின தத்துவங்கள், இது எல்லாமே அடங்கிய இந்த வெளிநாட்டில் இன்பச் சுற்றுலா புத்தகத்தோட விலை என்ன தெரியுமா? சும்மா 125 ரூபாய்கள் தான். இது வெறும் ஒரு புத்தகம் இல்லங்க, உலகத்தை பத்தின உங்களோட ஒட்டுமொத்த மனநிலையையும் மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான கைடு. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முழுசும் அதே வீட்டின் வராண்டாவிலே உங்களை சுருக்கிக்க போறீங்களா? இல்ல எல்லா தயக்கங்களையும் சுக்கு நூறா உடைச்சிட்டு இந்த அற்புதமான உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்ப போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. பயணங்கிறது ஒரு அற்புதம், அதை முழுமையா கொண்டாடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான தொகுப்புல உங்க சந்திக்கிறேன்.